Happy birthday, day, day to you. Happy birthday, day, day, day to you. Happy birthday, do da do you. அடச்சே யார் இது காலங்கத்துல சங்கு ஊத்துறது? Happy birthday, do you. அட பாவி மனசா, என்னடா இது சங்கு ஊத்துற சத்தம் கேக்குதுன்னு பார்த்தேன். அந்த சத்தம் இங்க இருந்து தான் வருதோ? அடியே உன் வாய்முல வசம்ப வச்சு தேய்க்க என்ன சொன்ன சங்கூதுற மாதிரி ஏட்டி நல்ல நாள் அதுமா இப்படி அபச்சமா பேசுற. யோ முதல்ல புளிய குடியா அழுது கிடக்கு பாரு குடி எங்க இருந்து சார் பாலு கூடாது பா தங்கமல அழு கூடாது சாமி அழு கூடாது. ஏ கூர்க்கட்ட மனுஷா எதுக்கு அப்படி குழந்தை அழு வச்சிட்டு கிடக்க? நல்ல நாள் அதுமா குழந்தை போய் இப்படி அழு வைக்கிறியா? ஏட்டி நான் எவ்வளவு அழகா என்னுடைய இனிமையான குரலால எனக்கு என் பேர பிள்ளைக்கு இனிப்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நான் பாட்டு பாடிட்டு கிடக்கேன். நீ என்னடா நான் சங்கூதுறேன்னு சொல்லுத? யோ உன் குரல் இதுக்கு முன்னாடி முன்ன பண்ணி பாடி கேட்டிருக்கே நீயே சொல்லு பாப்பா. இந்த நம்ம பகல்லல நம்ம ரோட் இடத்துல மாடு மேய்ஞ்சிட்டு கிடக்கும் பாரு, அது பசி வந்துச்சுன்னா மா அப்படி கத்தும் பாத்தியா? அந்த மாதிரி தான் இருக்குது உன் குரல். இந்த உரல்ல போட்டு எனக்கு யாரு போட்டு இடிப்பாவல அப்போ டொக்கு டொக்குன்னு ஒரு சவுண்ட் வரும் பாரு, அந்த மாதிரி தான் உன் குரலால பாடுற பாட்டு கேட்கும் போது எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இப்படி போட்டு பாடா படுத்துடியே, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கையா? என்னட்டி இம்பட்டுனால நான் தான் உன்னைய பதிலுக்கு கலாய்ச்சிட்டு கிடப்பேன், நீ இன்னைக்கு என்னைய கலாய்க்கிறியோ? கடுப்பேத்தாத பத்திக்க புள்ள காரணத்துல புள்ளைய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு கிடக்க. உன்ட்ட இருந்து புள்ள எப்படி அழுதுட்டு கிடக்கு பாரு, இன்னமும் அழுகிய நிப்பாட்டல. இதுக்கெல்லாம் காரணம் நீதாயா? அடியை அவன் ஒன்னும் அதனால அழுவலடி. பின்ன தாத்தாவுக்கு எவ்வளவு இனிமையான குரல் எவ்வளவு அழகா பாடுதாரு. இந்த இனிமையான குரலை வச்சு இன்னிசையில பாட கலந்துக்கிட்டா அவருக்கு எவ்வளவு பேர் வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். ஆனா காலம் அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பை குடுக்கலையே நினைச்சு கவலையில அழுகுறாண்டி. அப்படித்தானே பேராண்டி? என்ன இவன் இப்படி முளைக்கிறான்? பின்ன நீ சொன்னதுக்கு மறைக்காம சிரிக்கவா செய்வாங்க. இங்க பாரியா அவன் ஒன்னும் விவரம் தெரியாத புள்ளத்தான். அதுக்குன்னு நீ பேசுற வார்த்தையெல்லாம் அவனுக்கு புரியாம இருக்காது. அது ஒரு வயசாச்சுல எல்லாம் அவனுக்கு புரிய மாத்திக்க. நீ பேசுறது புரிஞ்சுக்க புரியலையோ, ஆனா ஒண்ணு நீ ஏதோ ஒரு ஏழை கூடமா பதில் சொல்லியிருக்கவே அவனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அது உன்னை பார்த்து இப்படி முறைக்கிறான். அப்படியா பேரண்டி? சும்மா விளையாட்டுக்கு நுண்ணுலாயி நீ சிரிப்பா இருக்கே. யோ ஓ வாய் வச்சுட்டு அமைதியா இல்லையா? சரி முறையினுக்கிட்டு இந்த குழந்தை எப்படி இவ்வளவு நேரம் பாடப்படுத்துறதுலாம் போதும். நிம்மதியா அவனை இருக்க விடு. இப்பதான் புரியுது வீட்டுல ஆள் இல்ல நேரம் பார்த்து அவன் அடிக்கடிக்கு எதையோ பார்த்து பயந்த மாதிரி அழுதுட்டு கிடக்கேன்னு. அதெல்லாம் உன் பாட்டு நினைச்சு தான் அழுகுறான் போல இருக்கு. நாங்க வீட்டுல ஆள் இல்ல நேரம் பிள்ளைங்க இப்படிதான் பாட்டு பாடி அவனை அழு வைக்கிறியா? சொல்லியா? ஐயோ பையன் கரெக்டா கண்டுபிடிச்சிச்சு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல பத்துக்க, நீ ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. கிளம்பு காத்து வரட்டும். உன்னை நல்ல மொத்த போறேன் பாரு, ஆளை முடிஞ்சு பாரு. யோ நீ என் பேர பிள்ளை அழு வச்சுக்க, அப்புறம் நீ இன்னைக்கு சமாதி தான் பாத்துக்க. என்னம்மா யார சம்பாதிக்க சொல்லி சிகரெட் கிடைக்க? நான் சம்பாதிக்கிறேன், சின்ன பொண்ணு சம்பாதிக்கிறா, போதாதா? நம்ம சாப்பிட செலவு போவ மீதி செலவுக்கு கை செலவுக்குலாம் இருக்கு காசு. இதுக்கு மேல எதுக்குமா அப்பாவை சம்பாதிக்க சொல்ற? அட இவன் வரத்தே ஏன்டா அதே குறிமா காது கேட்காத மாதிரி வந்து பேசிட்டு கிடக்காத. அப்ப நம்ம பிள்ளைங்க கடுப்பேத்ததுலே கரெக்டா தெரியுடா. என்னம்மா நான் என்ன கடுப்பேத்தினேன்? அதை விடுறமா அவனே, அவ அப்படித்தியா? அதுல நீ பெருசா இருக்காது. அம்மா கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுவா. இந்த டெக்கரேஷன் தேவையான பலூனு கலர் பேப்பர் எல்லாமே இதுல கிடக்கு. சட்டு புட்டுன்னு டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும். அவ்வளவு தனி டெக்கரேஷன் வேலை நான் பாத்துக்கிறேன், நீ கூடமான ஒத்தாசி பண்ணு. எப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த சமையல் செய்யற பாய் வேற வந்துருவாரு, சமையல் சாமான்லாம் எடுத்து கொடுக்கணும். எல்லாம் கரெக்டா இருந்தாலும் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்ல, அதனால அடிக்கடிக்கு வெளியே போற மாதிரி இருக்கும். சரி விடுடா, வீட்டுல இருந்து உங்க அம்மா சும்மா தான் கிடக்கா, அவளை கூட வச்சுக்கிட்டு நான் டெக்கரேஷன் பண்ணுதே. அப்ப குழந்தை யார் பாத்துக்குவா? என்னாச்சு ஜனனி குடுங்க குழந்தை நான் பாத்துக்கிறேன். ஆஹா உட்காந்த இடத்துல ஓப்பி அடிக்கலன்னு பார்த்தா இந்த கிழவி நமக்கே படிச்சோம் போல இருக்கே. இதுகிட்ட குழந்தைய கொடுத்துட்டு அப்புறம் இருக்கிற வேலையை நான் தான் செய்யணும். இந்த கிழவி ஒரு வேலையும் செய்யாம ஒரே இடத்துல உட்காந்துக்குமே. அப்புறம் என்ன, அது சம்மந்தமா வந்துட்டாவில, அவங்க குழந்தைய சமத்தா பாத்துக்கிடுவாங்க. நீ வந்து என் கூட கூடமான ஒரு வேலை செய். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு என் பேர பிள்ளைக்கு பிறந்தாள்ல, அதனால பொறுப்பா அவனை நான் தான் பாத்துக்கிடுவேன். யாருக்கிட்டே அவனை கொடுக்க மாட்டேன். சரிக்கு தம்பந்தியம்மா சமந்தி என்ன வேலைக்கு சொல்லுங்க நான் செய்தேன். அது பலூன் நல்லா ஊதி எல்லாத்தையும் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி அங்கங்க உட்கார வச்சு பேப்பர் கலர் பையில ஒட்டி டெக்கரேஷன் பண்ணணும். ஆத்தாடி பலூன் ஊதணுமா? இந்த வயசான காலத்துல மூச்சு பிடிச்சி பலூன் ஊத என்னால முடியாது, சிரமமா இருக்குமே. அதனால என்ன சம்மந்தி, நீங்க குழந்தை வச்சுக்கிடுங்க, ஆனா லட்சுமி கூட மாடி இருந்து அப்படி இப்படி வேலை செய்வா. போத குறைக்கு தின்ட்ராஸ் இருந்து அவனும் பாத்துக்கிடுவான். ஏன்னா தின்ட்ராஸ் நான் சொல்லிச்சேன் தானே. ஆமாப்பா, கொஞ்ச நேரம் உங்களோட இருப்பேன், கொஞ்ச நேரம் வெளியோட இருப்பேன். நீங்க அம்மாவோட வச்சுக்கிடுங்க. என்ன இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் வர சொல்லுதேன், கூட மாட ஹெல்ப்புக்கு வச்சுக்கிடுங்க. வேணாம் பெருசா அந்த அளவுக்கு இல்ல, சிம்பிளா பண்ண போதுமா சின்ன பண்ண சொல்லிருக்குல்ல, அதனால நாங்க 2 பேருமே பண்ணி முடிச்சிருவோம். நான் எப்ப சரின்னு சொன்னேன் இதுக்கு? அடியே என்ன பேசுற நீ? நம்ம பேர பிள்ளைக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷனு, நம்ம தான் தாத்தா பாட்டின்ற தலைமையில எல்லாத்தையும் நின்று தாங்கணும். நீ என்னடா இப்படி வந்து வேலை செய்யறதுக்கு தயங்குறியாடி? ஆமால நீங்க சொல்றது சரிதான். நம்ம பேர பிள்ளையோட விசேஷத்துக்கு நாம தான் முன்னாடி நிக்கணும். எப்படி இவ வயலில் போய் இவ்வளவு வாயாலே வேலை செய்ய வச்சாச்சு. அதான் நானும் சொல்லுதேன். சரி அப்ப நம்ம 2 பேருமே செஞ்சிருவோம். இந்தாங்கப்பா இந்த கட்டப்பையில எல்லாம் இருக்குது. ஸ்டிக்கரு, டபுள் சைட் டேப்பு, பலூனு எல்லாம் கிடக்கு, பார்த்து கொடுங்க. அப்புறம் வந்து பலூன் விடுறதுக்கு ஒரு சின்ன பம்பும் இருக்கு, வேணா அது யூஸ் பண்ணிக்கிடுங்க சரிங்களா?
சரி சின்ராசு. ஆச்சி சின்ன பொண்ணு உள்ள இருக்காளா? ஆமா மாப்பிள்ள, புள்ளைய குளி பாரி போட்டு அவளும் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு கிடந்தா. புள்ளைய குளிக்க வச்சிட்டாளா? துணி கூட போடாம விட்டுருக்கு. நான் அந்த மாப்பிள்ள சத்த நேரம் கழிச்சு போட்டு தான் இருக்கேன். இப்போ புது துணி போட்டு அழுக்காக்கணும்ல, ஃபங்க்ஷனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டேன். அதனால அவளும் சட்டை போடாம பனியனே லோயரை மட்டும் போட்டு அமைச்சுட்டு இருக்கு. சரி ஆச்சி. சமஞ்சம்மா குழந்தை கொடுக்கோ, நான் பாத்துக்கிறேன். நீங்க மற்ற வேலையெல்லாம் பாருங்க, ஏதாச்சும் முடிஞ்ச உதவி நானும் பண்ணுதேன். இந்தாங்க நண்பர்களே. நம்ம கதையில ஒரு சின்ன மாற்றம். இனிமேட்டு நம்ம கதையில பூமாரி தம்பியா நடிக்கிற கவின் இவர் தான். இவருக்கு பதிலா நம்ம கதையில இனிமேல கவின் கேரக்டர் பண்ண போறது இவர் தான். வாங்க கதைக்குள்ள போலாம். இல்ல கவின் கண்ணா என்ன பண்ணிட்டீங்க? போன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா. பள்ளிக்கூடம் கூட இன்னும் போகல. ஆனா போன்ல இருக்கிற எல்லா பட்டனும் எப்படி எப்படி அழுத்தணும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கியா? நீ அறிவாளி தான்டா. என் அழகு பையன், என் தங்க குட்டி. அம்மாக்கு கூட ஒன்றும் தெரியாது. இம்பிட்டு வருஷமா போன் வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நோண்டவே தெரியாது. ஆனா உனக்கு A to Z எல்லாமே தெரிஞ்சிருக்கே. என் பையன் எவ்வளவு அறிவாளியா இருக்கான் பாரு. ஆமா, நீ தான் உன் பையனை வச்சுக்கணும் பாரு. ஜாட்டி, என் பையன் நான் வச்சுக்காம வேற யார் வச்சுக்குவா? ஏமா லூச்சு மாதிரி பேசாதம்மா. இந்த வயசுல போன் ஒண்ணா எல்லா பெத்தவங்களும் திட்டுவாங்க. நீ என்னன்னா உன் பையன் அறிவாளி அப்படி இப்படின்னு புகழ்ந்து பாடிட்டு கிடக்க. இது உனக்கு அநியாயம் இல்ல? ஏட்டி, குழந்தை எவ்வளவு அழகா போன் நோடுதா. எங்க காலத்துலலாம் பிள்ளைகளுக்கு ஆனா காணா கொடுக்க தெரியாது பாத்தீங்க. பள்ளிக்கூடத்துக்கு போய் கத்துக்கினா கூட வீட்டுக்கு வந்தோடனே அடுத்த நிமிஷம் மறந்து போயிடும். ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவு ஸ்பீடா அறிவாளித்தனமா கிடக்குங்க. அதை நினைச்சு ஆச்சரியப்படாம இருக்க முடியல டி. ஓ தம்பி இப்பவே இவ்வளவு அறிவாளி கணக்கா கிடக்கானே. இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு போனானா அடுத்த வருஷமே IAS கலெக்டர் ஆயிட மாட்டான். ஐயோ கடவுளே, இப்படிப்பட்ட குடும்பம் ஏன்டா என்னைய படிச்சியா தெரியல. ஏமா இங்க பாரு, உன் பிள்ளைக்கு ABC கூட தெரியாது. அதுக்குள்ள IAS கலெக்டர் ஆயிடுவானோ? அது பள்ளிக்கூடத்துக்கு போனா ஒரு வருஷத்துலயே. இது உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல? பேசாம அமைதியா இருந்துரு. இதே மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்து வச்சுக்க. அப்புறம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு என்ன கணக்கானதை எடுத்து போயிடுவேன். அடி சர்ப்பல வீட்டு விட்டு போவியா? காலை உடைச்சு அடுப்புல வச்சிரும் பாத்தீங்க. ஆமா, இதெல்லாம் மட்டும் கரெக்டா பேசு. என்னை மட்டும் நல்லா கண்டிச்சு வை. உன் பையனை ஒண்ணுமே கண்டுக்காத. கேட்டா அறிவாளி அப்படி இப்படின்னு பேசு. நீ வேணா பாரு, கடைசியில ஒரு நாள் உனக்கு தண்ணி காட்ட போறான். அப்பதான் உனக்கு இந்த பூமாரி வேலை கெத்து புரிய போது பாரு. சட போட்டி தாமா இருந்து புளிய பெற்றிருக்கேன். பேசுதா பாரு. என் பிள்ளை எனக்கு வசதி தாண்டி. உனக்கு என்ன, நீ பெருசா வளர்ந்து கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு கட்டிக்கிட்டு ஓடி போயிடுவேன். அப்புறம் கடைசி காலத்துல என் பிள்ளை தாண்டி என் கூட இருப்பான். பாத்தியா நீ எல்லாரும் மாதிரி தான் பேசுற. நீயும் நம்ம பாட்டி தான் பேசுற. ஆம்பளை பிள்ளை தான் வசதி, பொம்பளை பிள்ளை உங்களுக்கு வசதி இல்லை அப்படித்தானே? இம்பட்டு வருஷமா நான் தான் உனக்கு ஒண்ணே கண்ணே கடந்தேன். இப்போ உன் மாவன் வந்த உடனே என்னை கண்டுக்க கூட மாட்டேன் அப்படித்தானே? அச்சசு அப்படியே சின்ன குழந்தை பாட்டியோட மருமகன் நீ நிரூபிக்கிறாமா? அடிச்சே என்ன பூமாரி இப்படி பேசிவிட்டா? அவ கேட்டதே ஒரு நேரத்துல நியாயமோ? ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் ஒண்ணு நினைக்கிற நாமளே இன்னைக்கு இப்படி பேசிவிட்டனே. சரி என்னதான் இருந்தாலும் நம்ம பேசுறது தப்புத்தியா? அப்படி இல்லட்டி பூமாரி, ஏதோ ஒரு வேகத்துல பேசுறேன் பாத்துக்க. எனக்கு என்ன தம்பி என்ன நீ என்ன எல்லாம் ஒண்ணுத்தியா? உன் மேல வச்சிருக்க பாசம் தான் தம்பிக்கு வச்சிருக்கேன். தம்பி சின்ன பிள்ளை இல்லாட்டி அவனுக்கு இதுக்கப்புறம் தான் எல்லாம் புரியும். பள்ளிக்கூடத்துக்கு போனோட அவனை பொறுப்பா மாறிடுவான்டி. உன்னைய மாறி பாத்துக்க. அவனை நல்லபடியா பாத்து பண்ணிட்டு உன்னோட பொறுப்பு தானே கண்ணே. ஆமா, கண்ணு மூக்கு காதுன்னு உடனே ஐஸ் வச்சு கவுத்து விடு. சரி விடு. காலையில் உப்புமா போட்டு என்ன ரொம்ப கடுப்பேற்றி விட்டு பார்த்துக்க. சீக்கிரம் கழுவி போனாக்கா பிரியாணி சாப்பிட முடியும். ஒரு பயங்கரமா பசியில் கிடக்கு. இப்பவே எனக்கு மூக்குக்கு பிரியாணி வாசம் வர மாதிரியே இருக்கு. சீக்கிரமா என்ன கூட்டிட்டு போமா. இருட்டி வசந்தியா அவனும் வரேன்னு சொன்னாங்க, வரவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியல. நீ ஒரு போய் பார்த்துட்டு வாங்க. எது நானா? என்னைய பாரு, என் உடைய பாருன்னு சொல்றதுக்கா? எம்மா என்னால இந்த துணியை போட்டுக்கிட்டு ரோட்ல போக முடியாது. போமா, நீ போய் கூட்டிட்டாமா. ஜாட்டி இதை உடுப்பு உடுத்திட்டானே சின்ன பொண்ணு வீட்டுக்கு வர போறவா? பஸ்ல ஆட்டோல மாறி போகணும். அப்ப என்ன செய்யா? அது வேற இது வேறமா. நீ போமா, நான் வெளியே போக மாட்டேன். என்ன மட்டும் வர ரொம்ப எழுதி தெரிஞ்சு பேசுற. பெரிய பொண்ணை வளர வாய் கொஞ்சம் அடக்கு. அதான் உனக்கு நல்லது. ஆமா என்னடா ஆமா ஓமானே வந்தனா அவளா வாய மூடு. ஆரம்பிச்சாங்கயா. இதுக்கு சண்டையை நிறுத்தத்துக்கு ஒரு வழி பிறக்க மாட்டேங்குது. அக்கா தம்பி பிறந்தாலும் பிரச்சனை, அண்ணன் தம்பி பிறந்தாலும் பிரச்சனை, அக்கா தங்கச்சி பிறந்தாலும் பிரச்சனை. ஆக மொத்தத்துல பிரச்சனை இல்லாததே இல்ல போல இருக்கே. ஐயோ அம்மா போமா, பயங்கரமா பசிக்குதுன்னு சொல்லிட்டு கிடக்கே. முதல்ல போய் வசந்தியாக்கே கூட்டிட்டா போ. அதுக்கு அவசியமே இல்லை, நாங்களே வந்துட்டோம்ல. என்ன கவினா அத்தை எப்படி இருக்கே? சூப்பர் அத்தை. ஏடி வசதி, இது பூமாரி ஃபங்க்ஷனுக்கு நீ கட்டிட்டு வந்த அதே சேலை தானே? அதே சேலை, அதே நகை, அதே அலங்காரம். நல்லாதான் இருக்கு. என்ன கொஞ்சம் மேக்கப் பலமா? லைட்டர் ரோஸ் பவுடர் எடுத்து கண்ணத்துல அப்பி இருக்குங்க. மற்றபடி எதுவும் இல்லை பாத்தீங்க. நான் இயற்கையாவே அழகு இல்ல. சரி தம்பி, நாம என்ன கல்யாணத்துக்கு கிளம்பி போறோம். ஏட்டி சாதாரண பிறந்த நாள் விழாக்கு அதுவும் வீட்டில் இருக்கீங்கள வச்சு கொண்டாடுறான். அதுக்கு எதுக்கடி இவ்வளோ வழங்குறான்? ஆனால் போக்க நம்மளும் எப்பயாச்சும் ஒரு முதல் விசேஷம் வெளியே போகிறோம். போகும்போது நல்ல அழகாக போக வேண்டாமா? பார்க்குறவங்கள நம்மள ஆன வாய் பிறந்து பார்க்கணுக்கா. 50 பேர் நிலாலும் அந்த 50 பேர் நம்ம ஒரு ஆள் தனியாக தெரியணும் பார்த்துக்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லபடியாக போகணுக்கா. உன்ன மாதிரியா எப்போ பிறந்தாலும் வெளுத்து போனது, சாயம் போனது, நூல் புடவையை கட்டிக்கிட்டு ஒரு நகையும் போடாமல் இருக்கிறதுக்கு சதை போக்க. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தண்ணி பிடிக்கும்.
உன்னை சொல்லி குத்தமில்ல, வயசான காலத்துல நீ இப்படி தானே கட்டுவே. ஆனா நான் அப்படியா? இது வாலிப வயசு இல்ல. இந்த வயசுல இப்படி தான் உடுப்புடுத்தணும். எப்படி எப்படி? இது வாலிப வயசா? ஏடி என்னைய விட ஒரு 2-3 வயசு தான் உனக்கு கம்மி நினைக்கிறேன். சரி சரி உடுக்க, அதுல கண்டுக்க கூடாது. போற பக்கம் அடிச்சு விடுறியா? இப்ப போவாமா? இப்படி ஆளாளுக்கு வாய் பேசிட்டு இருந்தா கடைசியில நமக்கு ஒரு வாய் பிரியாணி கூட கிடைக்காது போல இருக்கியே. போவண்டி. அம்மா எங்கடி சுபின காணோம்? உன் மாமா வரலையே ஃபங்க்ஷனுக்கு? யாரு அந்த பையனா? பிரியாணின்னு சொன்னாலே பல்லு கூட விளக்காம திங்க போதே ஆளு அவன் தான் பாத்துக்கிடுங்க. அந்த பையனாச்சும் வராம இருக்குது. அது அவரு இந்த வாசல்ல நிக்கிறாரு. அவரு தனியா தெரியணுமா, பிஜிஎம் போட்டா உள்ள வருவாராம். சரியான பிச்சைக்கார பையன். இவனுக்கு பிஜிஎம் ஒரு கேடு. ஏமா அவன் வரக்கட்டு போறான், வாமா நம்ம போவோம். பிரியாணி சாப்பிடுறதே இல்லையா? என்னது என்னை விட்டு நீங்க மட்டும் பிரியாணி சாப்பிட போவீங்களா? சரி இன்னைக்கு சோறு மிச்சமாகணும்னு பார்த்தா அதுக்கு வழி இருக்காது போல இருக்கே. ஓ நான் வர்றதுனால உங்களுக்கு எல்லாம் சாப்பிடுறதுக்கு சோறு இல்லாம போயிடுமா? எத்தே என்னத்தே இதெல்லாம்? அதானே கேட்டி பூமரி, நீ வாய் முட்டாமது புளிய பார்த்து என்ன சொல்லுதுவா? ஆமா நான் நெசதான் சொன்னேன். இவன் வந்தா ஒரு குண்டா சோத்துல ஒரே அடியே கொட்டிப்பா. அப்புறம் அங்க வந்தவங்களுக்கு எப்படி சோறு பத்தா? அதான் சொன்னேன். நீ அமைதி இரு. ஏக்கா நேரம் வந்து போலாமா? போலாம்னு சொல்றீங்களே தவிர ஒருத்தரும் போற மாதிரி இல்ல. எனக்கு அது உடம்பு முடியாம போயிடும் போல இருக்கு. சரி சரி வாங்க எல்லாரும் போவா. பஸ் வேற பிடிச்சி மாறி போகணும்ல. நம்ம போறதுக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஆமா ஆமா வாக்க போவா. சின்னடி சொன்ன நான் வந்ததால உனக்கு சோறு பத்தாம போயிடுமா? இருட்டி உன் இலையில வைக்கிற மொத்த சோத்தையும் சுருட்டி நான் ஒரு ஆளை திங்கல. என் பேர் சுபி இல்லட்டி.